ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எம்எஸ் அஃபியூஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மதுரைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டு வெளியே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம எதுக்கு மதுரைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகர் கோவிலையும் அதுக்கு மேலே அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தார் தர்காவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோவில் இருக்குது கீழே வந்து. மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மலை உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தர்காவும் சிக்கந்தர் தர்காவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்குது. இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு போகணும். வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் தான் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதுரைக்கு போனீங்க அப்படின்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடணும். பெரியார் பஸ் ஸ்டாண்டு போயிட்டீங்க அப்படின்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக டெய்லி கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது. பெரியார் பஸ் ஸ்டாண்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அதை ஸ்டார்டிங் ஃபஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன், சர்ச் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின்லேருந்து வெளில வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் போகிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி தான் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த முருகர் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பஸ் இருக்குது. அடிக்கடி 1 ஹவருக்கு 1 டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பஸ் போயிட்டே இருக்கும். நிறைய பஸ் வந்து பார்த்திங்கன்னா போகும். பஸ்ஸு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் நம்ம இறங்கின மாதிரி அங்கே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் விட்டுருவாங்க. நம்ம அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே எங்கேயுமே கட் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்தோடனே முருகர் கோவில் தான் இருக்கும் கீழே. வந்து இந்த இதில் வந்து முருகரோட கோவில் வந்து பார்த்திங்கன்னா 6 படை வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து முதல் படை வீடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இந்த முருகர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. இந்த முருகர் கோவிலுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுவாங்க மலையில், அதுவும் நான் காட்டுறேன். வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா தேர் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஃபஸ்ட் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா கோவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு வழி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அப்படின்னு நினச்சி வந்து பார்த்திங்கன்னா வழி மாறி வந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் போகணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படி வழி மாறி நாங்கள் இந்த பக்கம் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள், அதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோவில் ஒன்று இருந்துச்சு. அது கோவிலை ஒட்டினாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளமும் இருக்குது. அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அது போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருப்பேன். அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகிடுச்சு யூடியூப்லேருந்து. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் போனது கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே போயிருந்தோம். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பழைய சேனலில் போட்டிருப்பேன். அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த புது சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ இது வச்சாங்க, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சுருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மலையடி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டினாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த கோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே வந்தோம். இங்கே வந்தீங்க அப்படின்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா கோவில் வச்சுருக்காங்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்குது. இந்த மலைக்கு மேலே தான் நம்ம ஏறணும். அதுக்கு ஒட்டினாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் வழி கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கம் நம்ம அந்த முருகர் கோவில் பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பாமல் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி கொஞ்சம் தூரம் போனாலே வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிற வழி வந்துடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. இதான் நான் சொன்ன அந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில். இந்த கோயில் ஓட்டினாப்புல இங்கே பாருங்கள் குளம் இருக்குது. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன்லாம் இருக்குது. இங்கே வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர பக்தர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாமி கும்பிட்டு இது பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் போட்டு அப்படியே வந்து இங்கே நின்று வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சாப்பிடுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்சாரி போய் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டுட்டு இருந்தார். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே போகலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு மேலே போகக்கூடிய வழி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க. மேலே தர்கா இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கோவில் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். கோவிலுக்கு போகிற வழியும் இதுதான், தர்காவுக்கு போகிற வழியும் இதுதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே வழியில் தான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக பிரிஞ்சிடும் பாதை. நான் காட்டுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டில் நம்ம ஏறி போனோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு போகலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் இருக்காங்க. போலீஸ் 2-3 போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன அப்படின்னு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு உங்கள் பேர் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மேலே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ இந்த வழியாக நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும்.